பீட்ஸ் ஆஃப் அறுசுவை சமைப்போம் சுவைப்போம் மேங்களூர் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். புளியை ஊற வச்சுக்கோங்க. லெமன் சைஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினோடனே ஒரு பேன் எடுத்துக்கோங்க. வெந்தயம், தனியா, மிளகு, காஞ்ச மிளகா, சோம்பு, அப்புறம் கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை இது எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ரோஸ்டிங்கில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஒரு ரன் பண்ணிவிடுங்க. புளியை ஊற வச்சு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை மஞ்சள் தூள் எடுத்து 1/2 kg சிக்கனு, அப்புறம் வெறும் மிளகாய் தூளும், நம்ம உப்பு தேவையான அளவுக்கு இதிலே உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதிலே ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னே அந்த மசாலாலாம் இதில் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனவுடனே ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வெங்காயத்தை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது நல்லா அந்த வெங்காய ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்க இல்லையா சிக்கனை, அந்த மசாலா கூட அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக அப்படியே இதாகணும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சுவையான சூப்பரான மேங்களூர் சிக்கன் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேபீட்ஸ் ஆஃப் அறுசுவை சமைப்போம் சுவைப்போம்.